இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் உங்களால் எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மெஷின் வச்சா கூட மெஷின் திணறும். பணத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கு மெஷின் வைப்பாங்க தெரியுமா பேங்க்லாம், அந்த மெஷினை உங்கள் வீட்டில் வச்சு கவுண்ட் பண்ணால் கூட அந்த மெஷின் திணறும். அந்தளவுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார செழிப்பின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய கடைசி சுக்கிர பயிற்சி. அதே மாதிரி பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி. இது எப்படி சார் இப்படி சொல்லலாம்? ஏன்னா பராபவ வருடம் வந்ததுக்கு அப்புறம் தான் மே மாதம் தானே அடுத்த பயிற்சி. கரெக்டு தான். இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான் காரணம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து உச்சஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் வெளியில் வர்றதுனால குறிப்பாக ஒரு விஷயம் மாற்றங்கள் வரும். இந்த அசுரத்தன்மை உடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25, 2026 முதல் ஏப்ரல் 19, 2026 வரை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி மீன ராசியில் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து மேஷ ராசிக்கு வரார். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறதெல்லாம் தலைமை பதவியை இழந்து புதிய நபர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறையினால் பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் அடங்கி போவார்கள். கலைத்துறையில் யாருக்கெல்லாம் ஆதாயம் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஆதாயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசிக்குள்ளே வராரு. இந்த மேஷ ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு, எதிரியோட வீட்டில் சுக்கிரன் போகிறாரு. ஏற்கனவே சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும், கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 நாள், அதில் ஒரு 19 நாள், 25 நாட்கள். இந்த 25 நாட்கள் உலகத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது சங்கடமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். பாதகாதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிட்டு லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். ஸோ எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்கள் குழந்தைகள், உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு திருமண வயதில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை கண்டு அவர்களின் திருமண பேச்சுவார்த்தைகளில் சக்ஸஸ் அடையிறதுக்கான நேரம். நீங்கள் கூட பிறந்தவங்க, குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் அண்ணனோ அக்காவோ இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை துணை,
அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் முன்ன நின்று வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, பதவி உயர்வு கிடைப்பதற்கான நேரம் இது. ஏன்னா லாபஸ்தானத்தையே சுக்கிரன் பார்க்கறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு லாபத்தை பெருக்குவதற்கும் பதவி உயர்வை பெருக்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார செழிப்பின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாதம் உங்களால் எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மெஷின் வச்சா கூட மெஷின் திணறும். பணத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கு மெஷின் வைப்பாங்க தெரியுமா பேங்க்லாம், அந்த மெஷினை உங்கள் வீட்டில் வச்சு கவுண்ட் பண்ணால் கூட அந்த மெஷின் திணறும். அந்தளவுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருமானத்தை வர 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 சேமிப்பை அளவு அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. சரி சார், எங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. 6ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு செலவுகள் எதுவும் பெருசாக இருக்காது, லாபம்தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புக்கான வியாதிக்கு தீர்வு கிடைச்சிடும். ஏற்கனவே தீர்வு இருக்குது. கடந்த சில வருடங்களாக பட்ட அவஸ்தைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு. அதனால் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்கள் ஒரு 45 வயசு 50 வயசில் இருக்கீங்க, யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி இந்த ஓவேரியன் சிஸ்ட் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீர்க்கட்டிகள் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பட்டு உங்களுடைய இழந்த மரியாதையை பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. சரி சார், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸில் லாபத்தை பெருக்கக்கூடிய நேரம், கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய லாபமான செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யாராவது தத்து போயிருப்பாங்க, அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு சொத்து வரும். அதாவது உங்களுடைய தூரத்து உறவினர் யாராவது வேற ஒருத்தருக்கு தத்து போயிருந்தாங்கன்னா அந்த சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி தனுசு ராசிக்கு அமைந்திடும். இப்போ உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இதை லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா உங்கள் ராசி ஒன்று உங்கள் லக்னம் ஒன்றா இருக்கும். இது ரெண்டுக்கும் கோரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்பட வேண்டும். எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராமல் இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.